இதெல்லாம் வந்து அடிப்படையிலே சீமான் அண்ணனுக்கும் விஜய்க்கும் உள்ள உறவை தெரியாதவர்கள் இல்லை புரியாதவர்கள் பறிப்படுற விஷயம். உறவுகள் இல்லை இல்லை சொல்கிறேன், ஆனால் வந்து அரசியல் ஆதரவு கொடுத்தா அரசியல் ஆதரவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் கேட்டது 50,000 வாக்கு தான் வருவோம் தம்பி நினச்சேன், பரவாயில்லையே நீங்கள் 74,000 வாக்கு வந்துட்டீங்களே, எவ்வளோ செலவு பண்ணீங்கன்னா நான் ஒரு செலவு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க, நீங்கள் விசிகாவை ஒரு பரிவான பார்வையோட பார்க்குறீங்க. இல்லை பரிவான பார்வை இல்லை, அப்படி கிடையாதுங்களே. நீங்கள் இப்போ விசிகாவை நீங்கள் ஒரு நட்பு சக்தியாக தான் பார்க்குறீங்க. ஆனால் பாமகவையும் நாங்கள் நட்பு சக்தியாக தான் பார்க்குறோம். அதாவது எப்பயுமே நான் முரண்னா 2 இருக்குது, நட்பு முரண், பகை முரண். இப்போ நீங்களாம் வந்து பாமக பின்புலத்தில் பாமகவோடு ஏற்கனவே நட்பாக இருந்ததுனால இப்பவும் நட்பாக பார்க்குறீங்களா, இல்லை எதிர்காலத்தில் கூட்டணிக்கு தேவைப்படுவாங்க, விசிகாவும் பாமகவும் வந்துட்டா வட மாவட்டங்களையும் தென் மாவட்டங்களையும் ஒரு கணிசமான வாக்குகளை வாங்கி வந்து கூட்டணி பார்வையோடு அவங்கள வந்து நட்பாக பார்க்குறீங்க? இப்போவும் சொல்கிறோம். என்னுடைய என்னென்னா தனிப்பட்ட பாமக வெல்வதில் நமக்கு மகிழ்ச்சி. ஆனால் பாஜகவினுடைய கூட்டணியிலிருந்து வெல்லும்போது தான், வெல்லணும்னு நினைக்கும் போது தான் நமக்கு சங்கடமாக இருக்குது. சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளரும் கள்ளக்குறிச்சி தொகுதியில் நாம் தமிழர் சார்பாக போட்டியிட்டு 3ஆம் இடம் பிடித்தவருமான ஜெகதீச பாண்டியன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். முதல்ல வந்து இந்தியா முழுக்க மக்களவைத் தேர்தலினுடைய முடிவுகள் வெளியாகி அது ஆட்சி யார் அமைப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்குது. முதல்ல இந்தியாவில் முழுக்க வந்திருக்கக்கூடிய இந்த ரிசல்ட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ரிசல்ட் வந்து மக்கள் வந்து வீழ்த்தவே முடியாது, நிரந்தரமாக இனிமேல் இந்தியாவில் வந்து பாஜக தான் ஆளப்போகுது, இதன் மூலமாக ஒரு அகண்ட பாரதத்தை நம்ம உருவாக்க போகிறோம், ஆப்கானிஸ்தான் நேபாளத்தை உள்ளடக்கிய இது ராமர் கோயில் கட்டிட்டோம், அதாவது ஆர்எஸ்எஸ்னுடைய குழந்தை தான் பாஜக, இவங்களுக்குன்னு ஒரு தனி அப்படிலாம் இருக்கும்போது இவங்களை வச்சு தானே அது வந்து ஒரு இயக்கம், இவங்க வந்து அதிகார மையமாக இருக்காங்க. அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கும்போது அப்படிலாம் இல்லை, வெல்ல முடியாத ஒரு இயக்கமே உலகத்தில் எதுவும் இல்லை, மக்கள் நலம் சார்ந்து சிந்திக்கலைன்னா யாரை வேணாலும் வீழ்த்தப்படும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பரிசு தான் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர்களுடைய எதிர்ப்பு வாக்கை இவர்கள்லாம் ஒன்று சேர்த்து கூட்டணியாக இல்லாதனால தான் அவங்க வெல்றாங்களே பாஜக இந்த அளவுக்கு வந்துருக்குது ஒழிய, இல்லைன்னா இவங்க இந்த சீட்டு கூட வந்திருக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா, இன்றைக்கி வந்து கேரளாவில் எடுத்துங்க, கம்யூனிஸ்ட்டு இருக்குது, இப்போ ஆளுங்கட்சி அவங்க இருக்கிறாங்க, ஒரு இடம் தான் வெல்றாங்க. இவங்க இந்தியா கூட்டணின்னு நமக்கு சொல்கிறாங்க, மக்களே அதை நம்பலை. ஏன்னா அங்கே வந்து இவர் ராகுல் காந்தி எதிர்த்து அண்ணா ராஜாவுடைய மனைவி ஆனி ராஜா நிற்கிறாங்க. குறைஞ்சபட்சம் அங்கேயாவது நிற்காத விடலாம். அப்போ எப்படி நீங்கள் எப்படி இருக்க முடியும்? நீங்கள் இல்லை கரெக்டு தான். பட் இங்கே கேரளாவை பொறுத்தளவில் 2 கட்சிகள் சிபிஎம்மும் மற்றும் காங்கிரஸ் 2 பேரும் வந்து சேர்ந்துட்டாங்கன்னா அப்போ எதிர்ப்பாக இருக்கக்கூடிய எல்லா ஓட்டுகளும் இன்னொரு கட்சிக்கு தான் போகும், அது பாஜகவுக்கு போக வாய்ப்பு இருக்குல்ல. மக்கள் வந்து 2 தான் நினைக்கிறான். நீங்கள் ஒரு புது பண்பாட்டை உருவாக்கணும்ல. இப்போ எது இந்தியாவுக்கு தேவையில்லாதது? பாரதிய ஜனதா தான் தேவையில்லாதது. நீங்கள் ஒரு முற்போக்கு சக்திகள், இடதுசாரிகள் கொஞ்சம் தியாகம் பண்ணுங்களேன், என்ன இருக்குது? அப்போ எப்படி தான் நீங்கள் இத்தனை ஆண்டு காலமாக கட்சியை ஆரம்பித்து 24 இப்போ முடிஞ்சா டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி வந்தால் 100 ஆண்டுகள் பூர்த்தி ஆகுது. கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பித்து 100 ஆண்டுகள் பூர்த்தி. இன்றைக்கி என்ன நிலைமை? இந்தியாவில் 6 இடத்துல தான் கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயிச்சிருக்கு. அதில் 4 தமிழ்நாட்டில், அதுவும் திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால, 1 கேரளாவில், இன்னொன்று வெஸ்ட் பெங்காலில், அதுவும் எம்எல். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ வந்து 4 இடம் தமிழ்நாட்டில் ஜெயிச்சதுனால கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே வலுவாக இருக்குதா? நான் அந்த இயக்கத்தில் இருந்தவன் பல ஆண்டு காலம். என்ன விழுக்காடு வாக்கு தனித்தனியாக நின்னாங்கன்னா ஒரு தொகுதிக்கு 2000 ஓட்டு கூட வாங்க மாட்டாங்க. 2000 திருப்பூர், மதுரை, ஈரோடு இந்த மாதிரி தொழில் நகரங்கள் இருக்கிற இடத்துல வாக்கு வரும் மொழிய. ஒரு காலகட்டங்களில் இந்தியாவினுடைய நிர்வாகத்தில் பாதி ஆர்எஸ்எஸ் பாதி இடதுசாரிகள்னு சொல்லப்பட்ட ஒரு இயக்கம், அது வலுவிழந்துருச்சுன்றது சரியாக இருக்குமா? இல்லை, வலுவில் தான் இருக்கு. உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் பாருங்கள். ஏன்னா நான் எங்கள் ஊரில் பெதராயம்பாளையத்தில் 1937 எப்போ 1937 கிளை ஆரம்பித்தாங்க. நாங்கள் 1970 2 அடுக்கு மாடி கட்டி இந்திய ஜனநாயக வழி சங்கம் நின்றுருக்கு. அப்போ வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் இல்லாதவனுக்கு பொண்ணே கொடுக்க மாட்டாங்க அந்த ஊரில். அப்படி ஒரு பாரம்பரியம் இருந்தது. 1952 முதல் தேர்தல் நடக்குது, சுதந்திரம் அடைஞ்சு. அதில் எதிர்கட்சி யார்? இங்கே கம்யூனிஸ்டுகள் தான். 57 யார்? கட்சி தடை செய்யப்பட்டிருந்த காலத்தில் கூட தலைமறைவாக இருந்து வாக்கு வாங்கினவர்கள் தான் கம்யூனிஸ்டுகள். மக்கள் நலனில் அவ்வளவு இருந்தாங்க. இன்றைக்கி என்னாச்சு? இளைஞர்கள் அதில் இருக்காங்களா? ஏன் நீங்கள் மொழிக்கு எதிராக இருக்கிறீங்க, ஒரு இனத்துக்கு எதிராக இருக்கீங்க? தேசிய இனத்தினுடைய விடுதலை தான் வந்து சரியான தீர்வு,
மொழி சிக்கலில் வந்து அந்த இனம் பேசுகிற மொழி தான் முன்னுரிமை கொடுக்கணும்னு லெனின் சொல்கிறாரு. இன்றைக்கி என்னாச்சு 90களுக்கு அப்புறம் ரஷ்யாங்கிற ஒரு நாடு நீங்கள் அங்கேயும் இந்த முதலாளித்துவ கருத்துக்களை திணித்ததனால் இனம் மொழிக்கு முன்னுரிமை கொடுக்காதனால் அந்த நாடு சிதறண்டு உலகத்துக்கே நம்பிக்கையாக இருந்தது. ஆனால் சைனாவில் இல்லையே, அந்த அளவுக்கு நீங்கள் இல்லை. ஏன்னா நேருவே ஒரு இடதுசாரி சித்தாந்தத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. சுதந்திரம் அடைந்த பார்த்து அங்கே வந்து குருஷேவ் இருக்கார் ரஷ்யாவில், இவங்கெல்லாம் போய் சந்திக்கிறாங்க. இங்கே இருக்க கம்யூனிஸ்ட்டுகள் போய் சந்திக்கும் போது நேரு என்ன சொல்கிறாரோ அதை கேளுப்பா அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துச்சாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தனி சிந்தனையே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டார். அதுலேருந்து வந்த பிறகு தான் சீனா போனதுக்கு அப்புறம் கம்யூனிஸ்ட் வந்து ரெண்டாக பிரியுது 63ல். இல்லை இதெல்லாமே வந்து இப்போ நம்ம பிரிஞ்சு இன்றைக்கி என்னாச்சுன்னா தேசிய அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டது. அப்போ வந்து என் மக்கள் இல்லை, நீ மக்களுக்கான நிற்கணும் இல்லை. நீங்கள் கூட 27 வருஷம் ஜோதி பாஸ் ஆள்றாரு இதில் வெஸ்ட் பெங்காலில். இன்றைக்கி என்ன நிலைமை உங்களுக்கு? பிஜேபி அந்த அவ்வளோ இடம் ஜெயிக்கிறான். அப்போ காரணம் என்ன? ஆனால் இன்றைக்கும் கூட காங்கிரஸ் வந்து அங்கே பெரும்பாலான சீட்டுகளை கேரளாவில் வென்றுட்டாங்க. ராஜீவ் சந்திரசேகர் போட்டிட்டு ஒரு மத்திய இணையமைச்சர் தோத்துட்டார். ஆமாம், சசிதரூர் தான் ஜெயிச்சார். அப்படிங்கிறப்போ பெரிய அளவில் வந்து அங்கே ஒன்றும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் பாஜக கொடுக்கப்படலை. பெரும்பாலும் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தான் அங்கே வந்து லீடு. இப்போ தமிழ்நாட்டிலே எடுத்துங்க, 12 விழுக்காடு வாக்கு பாஜகவுக்கு இருக்கா? ஆனால் இந்த இந்திய அரசின் சொல்லப்படி தேர்தல் ஆணையத்தின்படி 12 விழுக்காடுன்னு அவங்க காமிக்கிறாங்க. அவங்க சரியாக காய் நகர்த்திட்டாங்க. எல்லா இடத்துலையும் இங்கே வட மாநிலங்களில் பாமக கூட கூட்டு வச்சுருவாங்க. தென் மாநில அங்கே வட மாவட்டங்களில், தென் மாவட்டங்களில் ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, அங்கே ஏடிஎம்கேவுக்கு எதிராக இருக்கிற தினகரன், ஓபிஎஸ் இவங்கெல்லாம் சேர்த்துட்டாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு சாதிய பின்புலம் இருக்குது. நல்ல வேலை இங்கே ஒரு சீட்டு கூட பாஜக வராது. எப்படி இந்தியாவில் பாரதிய ஜனதா வென்று ஆட்சி அமைத்தால் இந்த மாட்டு மக்களுக்கு கேடோ, அது மாதிரி தான் திமுக வெற்றி பெற்றதும் கேடு தான். ஆனால் வேறு வழி இல்லாத சூழலில் பாமக வராத விட்டது. ஒரு சாதி மத பின்புலத்தை கொண்டு ஒரு சீட்டு வென்றிருந்தால் கூட இங்கே வேறையாக இருந்திருக்கும். இது தனியாக பாமக நின்று வென்றால் கூட எங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அண்ணன் வந்து பாமக எல்லாம் விமர்சிக்கக்கூடாதுன்னு சொல்ல நீண்ட காலம் வந்து அண்ணனுக்கு வந்து ஐயா ராமதாஸ் கூட பயணப்பட்டுருக்கார் தமிழ் பாதுகாப்பு இயக்கம்லாம். நானே அண்ணன் கூட போயிருக்கேன் எல்லா நிகழ்ச்சிக்கும். தனியாக நின்று வென்றிருந்தால் கூட நமக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் பாஜக கூட தெரிந்து வென்றிருந்தால் வேறு மாதிரி ஆயிருந்திருக்கும். அது இங்கே அழித்து ஒழிக்கப்பட்டிருந்தது. பாமக வந்து தமிழக அளவில் பெரிய தோல்வியை தான் தழுவி இருக்கு. ஆமாம். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு சாதிய கட்சியாக கருதப்படுகின்ற, பொது பார்வையில் சாதிய கட்சியாக பார்க்கப்படுகின்ற விசிக்கு அந்த மாதிரி நல்ல மார்ஜினில் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ அது சாதிய பின்புலத்தினுடைய வெற்றி எடுத்துக்க முடியுமா? ஒரு ஒடுக்கப்படுகிற இனத்துக்கும் அந்த ஒடுக்கப்படுகிறத எதிர்த்து குரல் கொடுக்கறதும் பார்க்கும்போது நீங்கள் சாதி இதெல்லாம் பார்க்க முடியாது. அவர் வந்து அந்த கூட்டணியில் இருந்தால் கூட சனாதானத்தை எதிர்த்து, அதாவது ஏன் அப்படின்னா சனாதானம் உங்களுக்கு தெரியும், பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பித்து ஒரு மனிதனை மேல் கீழ்னு சொல்லி அடிமைப்படுத்துகிற இதில் இருக்கும்போது அவர் எல்லா இடத்துலையும் எடுத்து பேசியிருந்தார். அது இல்லாத அவர் முதல்ல உங்களுக்கு தெரியும் தமிழ் தேசிய பின்புலத்தில் தான் எல்லாமே பண்ணியிருந்தார். இப்போ அவங்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவம் தேவைப்படுது. என்ன தான் போராடினாலும் கம்யூனிஸ்டுகள் தொடர்ந்து போராடி கொண்டு இப்போ எதுவுமே இல்லாத நிலைமைக்கு இங்கேயும் நமக்கு குரல் கொடுக்க ஆள் இல்லாத கூடாதுங்கிறதுனால தான் அவர் நிற்கிறார். ஒருத்தன் ஒடுக்கப்படுறவனுக்கும் ஒடுக்கப்படுறதை எதிர்த்து குரல் கொடுக்குறவனுக்கும் வித்தியாசம் இருக்குது. அடக்கி ஆளுகிற ஆதிக்க சாதிக்கும் அதை தடுக்கிறவனுக்கும் அதை சாதி பின்புலமாக நீங்கள் அப்படி கருதக்கூடாது. அவருடைய முற்போக்கான சிந்தனைகள் இந்த இந்தியாவிற்கோ இல்லை தமிழ் இனத்திற்கோ பாதிப்பு வராது அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். மக்களும் அப்படி பார்க்குறாங்க. நீங்கள் விசிக்காவை ஒரு பரிவான பார்வையோட பார்க்குறீங்க? இல்லை, பரிவான பார்வை இல்லை, அப்படி கிடையாதுங்களே. நீங்கள் இப்போ விசிக்காவை நீங்கள் ஒரு நட்பு சக்தியாக தான் பார்க்குறீங்க. ஆனால் பாமகவையும் நாங்கள் நட்பு சக்தியாக தான் பார்க்குறோம். அதாவது எப்பயுமே நான் முரண்னா 2 இருக்குது, நட்பு முரண், பகை முரண். பாரதிய ஜனதா போன்ற கட்சிகள், காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இனத்திற்கு, எங்கள் இனத்திற்கு பகை முரண். பாமக விசிகா இதெல்லாம் நட்பு முரண். அது காலப்போக்கில் அவங்க அதை உணர்ந்து ஏற்கனவே இருந்தவங்க தான். அவங்கெல்லாம் 307 இருந்தவர் தான். பாமகவுடைய ஐயா ராமதாஸ் அவர்களும் சரி, அண்ணன் திருமாவளவனும் சரி, இந்த இனம் ஒன்றுபட வேண்டும் என்று ஈழ விடுதலை போராட்டத்தும் சரி, மொழி மீட்சி வர வேண்டும் என்று தமிழ் பாதுகாப்பு இயக்கம்லாம் நடத்தினவர்களாம். அவர்களுடைய தற்கால சூழல் அரசியலில் அவர்கள் பிரிந்திருக்கிறாங்க. அதனால் அது பரிவான பார்வை இல்லை, சரியான பார்வைன்னு நினைக்கிறேன். நீங்கள் கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டிட்டீங்க. கள்ளக்குறிச்சியில் வந்து பாமக, நீங்கள் அதற்கு பிறகு திமுக, அதிமுக 3 கட்சிகளும். இப்போ இதில் வந்து பெரிய அளவில் பாமகவை விட நீங்கள் ஒரு 2000 வாக்குகள் 3000 வாக்குகள் அதிகமாகவே பெற்றிருக்கீங்க. பாமகவுக்கும் உங்களுக்குமான அந்த களத்தில் வந்து முரண்பாடுகள் அந்த மாதிரி தான் இருக்குது? எந்த முரண்பாடும் இல்லை. இது வரைக்குமே இல்லை, எந்த கட்சியோடையுமே எங்களுக்கு முரண்பாடு இல்லை. காரணம் என்னென்னா அவங்க கருத்தை சொல்கிறாங்க, நாங்கள் கருத்து சொல்கிறோம். நிறைய இடத்தில் வந்து உங்களுக்கு தெரியும், நீங்கள் செய்தியிலே பார்த்துருங்க, திமுக காரங்களெல்லாம் உள்ளேயே விடல மக்கள். அங்கே போய் பசங்க உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் அடித்து ஒரு 1 சில ஹாஸ்பிட்டலில் போட்டதாக இதெல்லாம் இருக்குது.
திமு அதே மாதிரி அதிமுக வந்து அவங்க வேலையை நம்மளை எங்கேயும் வரக்கூடாது போகக்கூடாதுலாம் சொல்லலை. பாமக வேட்பாளர் ஐயா தேவதாஸ் அவர்கள் வந்து ஏற்கனவே எம்பியாக இருந்தவர் அவர். அது இல்லாத எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே அவர் வந்து சேலம் டெக்ஸ்டைல் லிமிடெட்னு பெரிய பஞ்சாலை வைத்திருந்தார். தமாகல எம்பியா இருந்தது. ஆமாம். பக்கத்தில் சேர்வாய்ஸ் ஹோட்டல் ஏற்காடுலாம் அது உரிமையாளர். நான் ஒரு இடத்துல கூத்தாட்டுப்பட்டியில் வாக்கு கேட்கும்போது ஐயா போயிருந்தார். என் கட்சி நான் வண்டியில் போகிறேன், அது நான் காரில் தான் போனேன். கொடியை பாட்டு நிறுத்தினார், நான் இறங்கி போய் அவரை வணக்கம் செலுத்திட்டு பேசிட்டு தான் வந்தேன். எந்த இடத்துலையுமே எங்களுக்கான ஒரு முரணே வந்ததில்லை. வாக்கு எண்ணும் போது கூட எல்லாம் ஒன்றா தான் உட்காந்துருந்தோம். மலையரசன், குமரகுரு, ஐயா தேவதாஸ் சொல்ல அவங்களோட ஏஜென்ட்டு எல்லாம் ஒன்றா தான் உட்காந்துருந்தோம். அப்படி எந்த முரணும் வந்ததில்லை. சில இடங்களில் இப்போ இல்லை, நாங்கள் கொடியேற்ற போகும்போது சில இடத்துல பிரச்சனை பண்ணாங்க தான் பாமகக்காரங்க. அப்போ நாங்கள் பேசி புரிய வைப்போம். பிஜேபி கொடியெல்லாம் ஏற்ற அனுமதிக்கிறீங்க, நாம் தமிழர் கொடி ஏற்ற ஏன் அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டு புரிய வச்சுருக்கோம். தமிழகத்தில் ஒரு மிக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய கட்சி பாமக. ராஜீவ்காந்தியே வந்து எங்கள் சார்பாக போட்டிட்டு நீங்கள் தமிழகத்தை வெல்லணும்னு கேட்ட ஒரு கட்சி பாமக. அந்த பாமக வந்து நாம் தமிழர் ஒரு இடங்களில் வந்து மீறி இருக்குன்னா அப்போ பாமக வந்து இதை ஏற்றுக்காது இல்லையா? எங்களை விட நீங்கள் அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்கீங்க, எங்கள் மக்கள்கிட்ட எங்களை விட அதிகமான செல்வாக்கு உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்றப்போ அதை ஏற்றுக்க மாட்டாங்க இல்லையா? அதாவது எப்படி நீங்கள் இதை பார்க்கணுன்னா, பாமகவுக்கு 2006 நான் அண்ணன் சீமானெலாம் போய் விருத்தாசலத்தில் வேலை செஞ்சோம். விஜயகாந்த் நிற்கிற போது ஐயா மருத்துவர் கோவிந்தராஜ் அவர்கள் நிற்கும் அவருக்கு ஆதரவாக நின்ற இடத்துல இன்னைக்கு அவங்களுக்கு சொல்லுங்க. விருத்தாசலத்தில் நாங்கள் போய் வேலை செய்கிறோம். பண்ருட்டியில் எங்கள் ரத்தம் வேல்முருகன் அவர்கள் நிற்கிற போது நான் அண்ணன் சீமான், அறிவுமிதன், சுபவி எல்லாமே போய் அப்போ நாங்கள் வேலை செஞ்சோம். இப்போ சூழல் வந்து இங்கே மாற்றம் முன்னேற்றம்னு அவர் நிற்கும் போது கூட அண்ணன் எந்த இடத்துலையுமே பாமக விமர்சிச்சு கிடையாது. நாங்கள் ராஜராஜ பெருவிழா ஒரு இடத்துல இங்கே நிற்கும் போது கூட அவர்கள் வந்து பிரம்மதேசத்தில் நீங்கள் பேசும்போது தகராறு வந்து ஒரு இடத்துல கூட அண்ணன் வந்து நீங்கள் திருப்பி அடிங்க எதிர்வினை ஆற்றுன்னு சொல்லவே இல்லை. அவங்க இப்போ புரியாத பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு 3 நாள் கழிச்சு ஐயாவுக்கு பிறந்தநாள் வந்தது. பிறந்தநாள் வாழ்த்து அண்ணன் சொன்னார். இதே பாமக கூட்டத்தில் கடலூரில் மஞ்சாரக்குப்பம்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல போய் அண்ணன் சீமான் பேசுகிற போது இது எந்த சீமான், திமுகவில் ஒரு சீமான் நின்னார், இந்த சீமான் டுட்டேல் சீமான், அந்த சீமான்னு கேட்க இல்லை இது எங்கள் சீமான் அண்ணன் மேடையிலே சொன்னார். யார்? ஐயா மருத்துவர் ராமதாஸ். அந்த அளவுக்கான ஒரு உறவுமுறை இருக்குது. இந்த ஒரு இடத்துல 2 இடத்துல நடக்கிற தகராறுகள் இவர்களுடைய உறவை பிரித்து விடாது. ஒரு தந்தை மகனுக்குள்ள உறவாக தான் போயிட்டு இருந்தது. அது இல்லாத எங்களுடைய புரிதலில் நாங்கள் வந்து பாமக எதிரான கட்சியெல்லாம் பார்க்கல. ஏன்னா நான் சென்னையில் 90களில் படித்திருக்கும் போது 91 ராஜீவ்காந்தியுடைய இறப்பு இருக்கும்போது மறு வருடமே இந்த இனத்துக்கு நான் கம்யூனிஸ்ட் குடும்பத்தில் இருந்தாலும் நான் அண்ணன் அறிவுமதியை சந்தித்த பிறகு நம்ம தமிழ் மொழி இனம்ங்கிற அளவுக்கு மாறுபட்டு இருக்கும்போது ஐயோ என்னடா இந்த மாதிரி நடந்துச்சு இதுக்கு இருக்கும்போது தமிழ் ஈழ மக்கள் வாழ்வுரிமை மாநாடு அவங்க நடத்தினாங்க எங்கள் மகாபலிபுரத்தில் பாமக. அந்த மாதிரிலாம் நடந்துட்டு வரும்போது நானே வந்து மக்கள் தொலைக்காட்சிக்கு இந்த தொழில்நுட்ப கலைஞர்களை தேர்ந்தெடுக்கிற குழுவில் நான் இருந்தேன். நான் இவர் மீனாட்சி பவன் விடுதியில் ஐயா சேதுராமனுடைய விடுதியில் நான் பண்ணி கொடுத்தேன். அதனால் இந்த முரண் வேறு. அப்போ நாங்கள் கள்ளக்குறிச்சியில் நிற்கும் போது எங்களை யாரும் எதிர்க்கல. ஒரு 12 சுற்று அவங்க அதிகமாக தான் இருந்தாங்க. என்னுடைய என்னென்னா தனிப்பட்ட பாமக வெல்வதில் நமக்கு மகிழ்ச்சி. ஆனால் பாஜகவினுடைய கூட்டணியிலிருந்து வெல்லும்போது தான் வெல்லணும்னு நினைக்கும் போது தான் நமக்கு சங்கடமாக இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க மக்கள் அப்போ 2006 நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போதே அண்ணன் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு முன்னாள் பாமகவில் இருந்த அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் சீமான் நீ எதுக்கு இந்த கட்சியில் வந்து பேசுகிற பார் நான் எப்படி அடி வாங்கியிருக்கேன் இது பண்ண அப்படின்னு திட்டும் போது அண்ணன் இறங்கி போய் அவரை மருத்துவர் நீ மரியாதை இல்லாத பேசாதுன்னு அடிக்க போனார். யார்? சீமான் பேசிகிட்டு இருக்கும்போதே. அப்படி ஒரு உறவு இருக்குது. இப்போ நீங்களாம் வந்து பாமக பின்புலத்தில் பாமகவோடு ஏற்கனவே நட்பாக இருந்ததுனால இப்பவும் நட்பாக பார்க்குறீங்களா? இல்லை எதிர்காலத்தில் கூட்டணிக்கு தேவைப்படுவாங்க, விசிகாவும் பாமகவும் வந்துட்டா வட மாவட்டங்களையும் தென் மாவட்டங்களையும் ஒரு கணிசமான வாக்குகளை வாங்கிடுவோன்ற கூட்டணி பார்வையோடு அவங்கள வந்து நட்பாக பார்க்குறீங்க? இப்போவும் சொல்கிறோம், கூட்டணியை பற்றி சிந்திச்சிட்டு இருக்கிறவரில் அண்ணன் செந்தமிழ் சீமான் அடுத்த கட்டமான தலைமுறையின் வாழ்க்கையை பற்றி தான் சிந்திச்சிட்டு இருக்கோம். நம்ம இவங்க வந்து நமக்கு எதிரி கிடையாது. பாமக எதிரி கிடையாது, தாவாக தமிழக வாழ்வுரிமை கட்சி எங்களுக்கு எதிரி கிடையாது, பாட்டாளி மக்கள் கட்சி எதிரி கிடையாது நமக்கு. நான் தான் சொன்னேன் இதெல்லாம் வந்து நட்பு முரண். நமக்கு ஒரே எதிரி என்ன நம்மளோட இனத்தை அழித்துவதற்கு துணை போன திமுக தான் இங்கே எதிரி. நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, ஐயோ திமுக எழுதிட்டா பாஜக வந்துடும் பயமுறுத்திட்டு இருக்கீங்க. ஒரு தமிழ் உணர்வு உள்ள எல்லாமே ஒரு கூட்டணி எதிர்காலத்தில் அமைஞ்சதுன்னா நாங்கள் அதுக்கு எதிர் கிடையாது. சீமானண்ணன் தலைமையை வந்து ஏற்றுக்கொண்டோ இல்லை தமிழ் தேசிய உணர்வுகளெல்லாம் ஒன்று கூடி அன்றைய சூழ்நிலையில் ஒரு கூட்டமைப்பை வைத்து யார் அதில் வெற்றி பெற்று எங்கள் அண்ணனே சொல்கிற மாதிரி முதலமைச்சர் ஆகிறார்களோ இல்லை அந்த நேரத்தில் நீங்கள் 2 ஆண்டு ஆளுங்க நாங்கள் 3 ஆளுங்க தமிழர்களே தமிழ்நாட்டை ஆளுங்கும் போது என்ன தவறாக இருக்க முடியும்? கூட்டணி கணக்கு போட்டுட்டு பேசலை. இந்த இருக்க சூழ்நிலையில்
அவர்கள் போய் பாஜக கூட வச்சு நான் சொல்லல, அவர்கள் சமூகத்தில் இருக்கிறவங்களே எது நிறைய பேர் எனக்கு வாக்கு போட்டிருக்கு. விஜய் அவர்களுடைய அந்த ஒரு பாடல் வெளியே வந்த உடனே அதை வந்து விஜய் வந்து ஆதரவு கொடுத்துட்டாருன்னு சொல்லி சமூக வலைத்தளங்கள் பயங்கரமாக பரப்பப்பட்டு அதன் மூலமாக வாக்குகள் வாங்கிட்டீங்களா? அதாவது இதெல்லாம் வந்து அடிப்படையிலே சீமான் அண்ணனுக்கும் விஜய்க்கும் உள்ள உறவை தெரியாதவர்கள் இல்லை புரியாதவர்கள் பறிப்படுற விஷயம். உறவுகள் இல்ல, இருக்குதுங்க. சொல்றேன். ஆனா வந்து அரசியல் ஆதரவு கொடுத்தா அரசியல் ஆதரவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2006 வணக்கம் தமிழகம் இப்போ போட்டு பாருங்கள் சன் டிவியில் வாக்களிக்கிற அன்னைக்கு காலையில் ஒளிபரப்பாயிருக்கும். அன்னைக்கே சீமான் வந்து விஜய் இப்படி வருவார், சூப்பர் ஸ்டார் வராரு, இப்படி ஒரு கட்சி ஆரம்பிப்பார்லாம் தெரியாது. என் தம்பிப்பா எவனும் இந்த மண்ணில் வந்து சூப்பர் ஸ்டார் ஆகிறான். ஏன் இப்போ தான் ஒரு தமிழன் ஒரு சூப்பர் ஸ்டாராக வரான், அதில் என்ன தப்பு? இல்லை, அவருடைய அரசியலையும் அவருடைய திரை வளர்ச்சியும் நீங்கள் வரவேற்கிறது பிரச்சனை இல்லை. அதாவது நான் சொல்லிடுறேன், சொல்லுங்க. அப்போ இருந்தே அவருக்கு ஒரு தமிழ் சமூகத்தில் யார் வந்தாலும் பாராட்டுகிற ஒரு மனப்பான்மை அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு உண்டு. அப்போ கூட அவங்க அம்மா ஃபோன் பண்ணி நீ ஒருத்தன் தான் தம்பி இப்படி சொல்கிறேன்னு கண்கலங்க பேசினாங்க. அப்போ எதுக்கு சொல்கிறாரு, ஓ விஜய் வந்து சூப்பர் ஸ்டார் ஆகிடுவார், ஒரு அரசியல் கட்சி ஆகிடுவார் அப்படின்னா? அப்படி கிடையாது. இந்த சமூகத்தில் சூர்யாவுக்கு கூட ஒரு பிரச்சனை அப்படின்னா அண்ணன் குரல் கொடுப்பார். அதே மாதிரி அவருடைய கத்தி படம் வெளியே வரக்கூடாது, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்க அமைப்புகள் புரியாமல் போராட்டம் பண்ண வரும்போது அவருக்கு பின்னாடி இருந்த ஒரே ஒரு இயக்கம் நாம் தமிழர் கட்சி தான். இல்லை, இப்போ அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இல்லை, இப்போ அவர் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கிட்டாரு. தேர்தல் நேரத்தில் தேர்தல் அந்த அறிக்கை வெளியிட்ட போய் தெளிவாக சொல்லிட்டார், எந்த கட்சிக்கு நாங்கள் ஆதரவு இல்லை, நாங்கள் 2026 தான் நாங்கள் குறி வைக்கணும் அப்படின்னு. அப்போ தெளிவாக இருக்கும்போது அவருடைய படத்துடைய ஒரு டீசர் வருது, அதில் மைக் பயன்படுத்தி அது சின்னம் லேட்டாக கிடச்சிது, அதுக்கு முன்னாடியே அதை ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து சம்மந்தமில்லாத விஷயம் தான். அதை வச்சு நம்ம வந்து சோஷியல் மீடியா ட்ரெண்ட் பண்ணி அதை உங்களுடைய உங்களுக்கு ஆதரவான ஒரு அலையா மாதிரி தவறு இல்லையா? இல்லை, ஆதரவு என்ன விஜய் எங்களுக்கு வாக்களிக்க சொல்லிட்டார், வாக்களிக்க நான் சொன்னேன், எங்கேயாவது யாராவது அண்ணா அப்படி சொல்லியிருக்காரா? இல்லையா? ஆதரவானா இப்போ மைக் சின்னங்கிறது எல்லாருமே அந்த அவர் நினச்சிருந்தா வேற ஒரு மைக் கூட போட்டிருக்கலாம். அப்படி ஒரு இது வரும்போது ஆதரவாக நாங்கள் பயன்படுத்தி கொள்கிறோம். அதாவது இப்படி ஒரு சூரட்டி வந்திருக்கு அப்படின்னா சப்கான்சியஸாக அதில் உள்ளீடாக ஒரு அர்த்தம் இருக்கலாம், இல்லாத போகலாம், அது எங்களுக்கு தெரியாது. இப்படி விஜயினுடைய பார்வை இப்படி இருக்குன்னு சொல்கிறதுல என்ன ஒரு தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஒரு வடிவமைப்பு அவர் வேறையாக கூட போட்டுக்கலாம் இல்லையா? அது நாளை வந்து விஜய் அவர்கள் வந்து கட்சி தனியாக இருக்கு, நாங்கள் வந்து இது வந்து ஒரு மற்றவர்கள் உங்கள் கட்சியை குற்றம் சாட்டுற மாதிரி இது ஒரு பிரிவினைவாதம் பேசக்கூடிய கட்சி, ஒரு இனவாதம் பேசக்கூடிய கட்சி, இதோட சேர்ந்துட்டா நம்முடைய ஓட்டுகள் குறைஞ்சுன்னு சொல்லி விஜய் அவர்கள் ஒருவேளை தனிச்சு நின்றுட்டாருன்னா அப்போ அது உங்களுக்கு பாதிப்பு தானே? அதாவது எதிர்காலத்தில் இந்த அசூமிங்க அப்படி ஆயிடுச்சாங்களாம் பதில் சொல்ல முடியாது. அப்படியானா அந்த நேரத்தில் என்ன நம்மளால் இதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதானே? இல்லை, அதான் சொல்கிறேன்னா ஒரு அரசியல் இதில் இருந்துகிட்டு இருக்கும்போது நம்ம எப்படி நடப்போம், நம்ம எதிர்காலத்தில் என்ன திட்டமிடுவோம், அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு நம்ம சிந்திக்கலாம் முடிய இப்படிலாம் வந்தால் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்ட்டு இப்போவே நம்ம முடிவு பண்ண முடியாது. அவர் வந்து ஆரம்பித்து அவரோட கொள்கையெல்லாம் சொல்லிட்டோம். அவர் எங்களுக்கும் அவருக்குமான அண்ணனுக்கும் அவருக்குமான உறவு வந்து நம்ம பகலவன் படம் பண்ணும்போது 2-3-5 தான் சந்தித்தேன், நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்துருக்கோம், உறவு வந்து சுமூகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாத அவங்க வரட்டும். இப்போ கமலஹாசன் கட்சி ஆரம்பிக்கும் போது கூட அண்ணனே போய் வாழ்த்து சொன்னார். நாங்கள்லாம் உட்காந்துருந்தோம், கமல் சார் தான் வரேன்னாரு. இல்லைன்னா நானே வரேன்னு போய் வாழ்த்து சொன்னார். அதே மாதிரி விஜய் ஆரம்பித்து அவருடைய கொள்கை திட்டங்கள், அவருடைய வேலை திட்டங்கள் எல்லாம் சொல்லிட்டோம். சொன்ன பிறகு நம்ம அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறோம்? ஆனால் விஜய் அவர்களுடைய அந்த ஆதரவு கொடுக்கப்பட்ட மாதிரியான தகவல்னால நீங்கள் வாக்குகள் பெற்றீங்களா அப்படிங்கிறதா அது வெளிப்படையான கேள்வி. அதாவது நாங்கள் வந்து தொடர்ந்து இத்தனை ஆண்டு காலமாக களத்தில் நிற்கிறோம், புரியுதுங்களா? அவருக்கு தனியாக இப்போ 1 கோடி உறுப்பினர்கள் சேர்றாங்க, புரியுறாங்க. அத்தனை பேரும் அவங்களுக்கு வாக்கு போட்டிருந்தால் நாங்கள் தான் இந்நேரம் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வந்திருக்கோம். ஒரு கற்பனையாக வைத்து கொண்டால் கூட எங்களுடைய வச்சுட்டா எங்களுடைய உழைப்புக்காகவே இது குறைவான வாக்குன்னு கூட நான் நினைக்கிறேன். இப்போல்லாம் என்னுடைய பொறுத்த வரைக்கும், கள்ளக்குறிச்சி பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த அதிகாரமிக்க இந்த பணபலமிக்க இந்த கட்சிகளுக்கு இணையாக நாங்கள் வந்து வேலை செஞ்சோம். அதாவது மக்களுக்கு பணம் கொடுக்கலையே ஒழிய அந்த வேலையை நாங்கள் வந்து ஊடகங்கள் எங்களை கவனிக்கிற அளவுக்கு, மக்கள்கிட்ட போய் நாங்கள் சேர்கிற அளவுக்கு எங்களுக்கு கொள்கைகளை எடுத்து வச்சு பிரச்சாரத்தை பண்ணோம். நீங்கள் கிடைத்த வாக்குகள் வந்து எங்களுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுத்துருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை. ஆமாம். அதுலேருந்து அடுத்த கேள்வி என்னென்னா, கிட்டத்தட்ட 5 பொது தேர்தல்களில் சந்திச்சிட்டிங்க. அந்த 5 பொது தேர்தல்களில் இது வந்து வளர்ச்சினாலும் கூட ரொம்ப குறைவான வளர்ச்சியாக பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு 6 புள்ளி நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. வளர்ச்சி தான், வளர்ச்சியில் என்ன குறைவான வளர்ச்சி, மிகையான வளர்ச்சி? அதுக்கான வளர்ச்சி இல்லை. நீங்கள் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 3% வாக்குகள் தான் வாங்கியிருந்தீங்க. அடுத்து 6% 2 மடங்கு. ஆனால் 24 வந்துட்டு இது 2 மடங்காக கூட ஆகலை. 2 மடங்காக இருந்தால் நேரம் 12% போயிருக்கணும். நீங்கள் நடக்கிற தேர்தலையும் பொறுத்து இருக்குது இல்லையா? இது வந்து சட்டமன்ற தேர்தலாக இருந்துச்சு. அதாவது கட்சிக்காரங்களில் ஒரு பொதுவான ஆட்கள் என்ன பார்ப்பாங்க, இவங்க வந்து
இப்போ பாராளுமன்றம் நடக்கிற தேர்தல் சீமான் அண்ணன் இருக்கும்போது நிறைய பேர் என்கிட்ட சொன்னது அடுத்த முறை உங்களுக்கு போடுறேன் போட்டு வந்து கூட சொன்னாங்க. இப்போ அந்த மனநிலையில நீங்கள் பார்க்கணும். ஆனால் அதில் இருந்தால் கூட நாங்கள் போன தடவை இருந்ததை விட ஒரு 5,00,000 வாக்கு அதிகமாக தான் பெற்றிருக்கிறோம். நீங்கள் 2019 கம்பேர் பண்ணும்போது அப்போ நாங்கள் இங்கே கள்ளக்குறிச்சியில் 30,000 வாக்கு தான். இந்த தடவை நாங்கள் வந்து 73,652 வாக்கு வாங்கியிருக்கோம். அந்த மாதிரி இன்னொரு மடங்கு, அதை விட ஒரு மடங்கு 10,000 ஓட்டம் அதிகமாக விழுந்திருக்கு. அப்போ இது எங்களுக்கு வளர்ச்சி தான். அது நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, எந்த கட்சிக்கு இது வந்து இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. எந்த கட்சி கூட்டணியும் இல்லாத ஒன்று இருக்கிறோம்ல. நீங்கள் இப்போ தனியாக ஒரு கட்சி வாக்கை ஏதாவது பிரிக்க முடியுமா? அவங்க கூட்டணியில் அவங்க நின்ன தொகுதியில் மட்டும்தான் சொல்ல முடியும். இப்போ திமுக 21 இடத்துல நின்றுருக்கு அப்படின்னா அதில் வந்து திமுக வாக்குன்னு தான் பர்சன்டேஜ் போகிறோம். அதில் எல்லா கட்சியும் இருக்கா இல்லையா? இப்போ பிஜேபிக்கு எல்லா கட்சியும் இருக்குதுங்களா இல்லையா? அண்ணா திமுகவுக்கும் இருக்குது. ஆனால் இது அவங்க வாக்குன்னு அவங்களால் பிரித்து சொல்ல முடியுமா? அப்படி பார்க்குற போது இந்த அரசியலமைப்புக்கு உட்பட்ட இதில் சட்டத்திட்டத்தின் பிரகாரம் நாங்கள் நாடாளுமன்றத்துக்கு போகல இல்லையா, மக்கள் மன்றத்தில் நாங்கள் ஒரு பெரும்பான்மையான வாக்கு தான் வாங்கியிருக்கோம். காரணம் என்னென்னா, நீங்கள் இதில் உளுந்த வாக்கு இருக்குது இல்லையா, கள்ளக்குறிச்சியில் மொத்தம் 12,06,540 வாக்கு எது உளுந்துருக்கு பதிவான வாக்குகள். அதில் 5,60,000 வாக்கு திமுக வாங்கியிருக்கு. ஆனால் போன தடவை வாங்கினது வந்து 7,5 லட்சம் வாக்குக்கு மேலே வாங்கினது. இப்போ அது அவங்களுக்கு குறைவா இல்லையா? அண்ணா திமுக போன தடவை சுதீப் இவர் நின்னார், விஜயகாந்தோடைய மச்சான், 2,5 லட்சம் வாக்கு எது வாங்கினது, 3,99,000 ஓட்டு ரீடிங்கில் ஜெயிச்சாங்க. இப்போ ஜெயிச்சது வெறும் 50,000 வாக்கு. இப்போ திமுக வேணான்னு தான் மீதி 7 லட்சம் பேர் வாக்கு போட்டிருக்கான் இல்லையா? அப்போ அது அதாவது இந்த அரசியலமைப்பு சட்டப்பிரகாரம் அது வெற்றியை ஒழிய, ஆனால் மக்கள் மன்றத்தில் திமுகவுக்கு தோல்வி தான் என் தொகுதியை பொறுத்த வரைக்கும். அப்போ நாங்கள் அதில் பரிசுத்தமான ஒரு விதை நெல்லாக தான் பார்க்குறோம் அந்த 73,652 வாக்கும். இந்த தேர்தல் முடிவுகளில் வந்து நிறைய கட்சிகள் வந்து தங்களுடைய அங்கீகாரத்தை இழக்கிறாங்க. சில கட்சிகள் அங்கீகாரத்தை பெறுறாங்க. விசிக்கு அங்கீகாரத்தை பெறுது, நாம் தமிழர் கூட அங்கீகாரத்தை பெறுது, பாமக அங்கீகாரத்தெல்லாம் இழந்துருச்சு ஒரு விஷயங்கள். அப்போ இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு சில கட்சிகள் தங்களுடைய நமக்கு வந்து நம்பிக்கை கூடுது. என்னென்னா, கண்டிப்பாக மக்கள் வந்து சரியான விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. இன்னும் நமக்கு என்ன வருதுன்னா, இன்னும் வேகமாக வெறிகொண்டு வேலை செஞ்சு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குது. காரணம், நீங்கள் இதை மாதிரி இன்னைக்கு கம்யூனிஸ்ட்டுகள் மாதிரியே நாம் தமிழர் வந்து ஒரு எளிமையான பிள்ளைகள். இப்போ நான்லாம் வந்து வேறு கட்சியில் நின்னா தேர்தல் நிற்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அவன் என்ன பார்ப்பான்? 30 கோடி மினிமம். இது நடந்தது, வெளியே தெரிஞ்சுது. அதெல்லாம் கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் தேர்தலில் போட்டிட்டு இருக்கீங்க, 90 லட்சம்ங்கிறது லிமிட்டு. 90 லட்சத்தையும் முழுமையாக செலவு பண்ணிட்டீங்களா? இல்லை அதை விட அதிகமாக? அதில் 3ல் 1 மடங்கு கூட நாங்கள் செலவு பண்ணல. அதாவது நடந்துட்டு 30 லட்சம் கூட. ஏன்னா இது வந்து தேர்தல் ஆணையத்துக்கு நம்ம கணக்கு இருக்கிறதுனால அதை நம்ம குறிப்பிட்ட தகவலை சொல்லி அதில் புள்ளி விவரம் நம்ம எழுத சில இதெல்லாம் கொடுக்காத மறந்துட்டு எழுதி வச்சுருக்காங்க. அதுக்கு இதுக்கும் வேறுபாடு வருதுன்னா இதை ஒரு காரணமாலாம் தூக்கிட்டு இருப்பாங்கிறதுனால சொல்கிறேன். நான் அதில் ஒரு நெருக்கமாக ஒரு ஆமாம் ஒரு 45 விழுக்காடு அதுக்கு நெருக்கமாக வந்திருக்கோம். அதாவது இது எப்படி எதுக்காக சொல்கிறேன்னா, நம்மளை மாதிரி சாதாரண பிள்ளைகள் நாங்கள் நிறுத்தலில் எங்கள் கட்சியில் ஒரு 2-3 பேர் தான் ஒரு செல்வந்தர்களாகவே இருப்பாங்க. மீதி 38 பேரும் அடிப்படையில் ஒரு நடுத்தர குடும்பத்தையும் அதுக்கு கீழான ஆள் தான். கொள்கை அளவில் இல்லை, பண அளவில். இதுக்கான ஒரு வாய்ப்பு அது நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் இருக்குது. வாக்கு எண்ணிட்டு இருக்கும்போது நடந்த விஷயத்த சொல்கிறேன். ஒரு கட்சியோட நண்பர் 2 வேட்பாளருமே நடுவில் தான் நான் உட்காந்துருந்தேன். அவங்களுடைய முகவர், அது எந்த கட்சியும் தெரிய வேணாம், வந்து கேட்டேன் என்ன அவங்க சொன்னது, நீங்கள் 50,000 ஓட்டு தான் வருவீங்கன்னு நினச்சோம், பரவாயில்லையே தம்பின்னா. நானே வருத்தத்தில் இருங்க, நான் செஞ்ச வேலைக்கு குறைஞ்சது 1,50,000 லட்சமாவது வந்திருக்கணும், இல்லைன்னா 2வது வரும் தான் நான் நினச்சிருந்தேன். அப்போ இருந்த சூழல், கள சூழல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அப்படி இருக்கு? எதிர்பார்ப்பு ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையும் பண்ணிட்டேன். இவங்கெல்லாம் வந்து வேட்பாளர் அறிவிக்க முன்னாடியே அண்ணன் நீ தான் வேட்பாளர்னு சொல்லும்போது எங்கேயுமே நான் அஃபீஷியலாக அறிவிக்கல. நான் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். ஐயா பாரதி ராஜா அவர்களை கூப்பிட்டு போய் மார்ச் 10ஆம் தேதியே நான் வேலையை ஆரம்பிச்சிட்டேன். எங்களுக்கு சின்ன வரல, ஆனால் சின்ன இல்லாதையே நாங்கள் சூரட்டி அடித்தோம், துண்டறிக்கை அடித்தோம், அண்ணன் படத்தையும் என் படத்தையும் போட்டு அந்த எங்களுடைய ஆட்சி வரைபாட்டு திட்டத்தினுடைய குறியீடுலாம் போட்டு அடித்தோம். அப்புறம் சீமானின் சின்னம் எங்கே அப்படின்னு போட்டு துண்டறிக்கை அடித்தோம். மக்கள்கிட்ட பேசணும். அவர் கேட்டது 50,000 வாக்கு தான் வருவோம் தம்பி நினச்சேன். பரவாயில்லையே, நீங்கள் 74,000 வாக்கு வந்துட்டீங்களே, எவ்வளோ செலவு பண்ணீங்கன்னாரு. நான் ஒரு செலவு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார். ஆமாங்க தம்பி, நாங்கள் வந்து 1 லட்சம் ஓட்டுக்கு 10 கோடி செலவு பண்ணுறோம். நீங்கள் வாங்கியிருக்க ஓட்டு வந்து 8 கோடி நாங்கள் செலவு பண்ணால் தான் வாங்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. காரணம், நாங்கள் வந்து கட்சிக்கார தம்பிகளுக்கு காசு கொடுக்கறதில்ல. எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 150 பேர் 200 பேர் நாங்கள் பிரச்சாரத்திலே இருப்போம். அதுக்கு மேலே வந்தால் என்னாலேயே செலவு பண்ண முடியாது. எனக்கு வந்து கொஞ்சம் நண்பர்கள் அவங்க கட்சியிலேருந்தும் எல்லாம் கொஞ்சம் உதவுனதுனால
நம்ம இந்த அளவுக்கே நம்ம செலவு மற்ற எல்லாம் இந்த அளவுக்கு செலவு பண்ணிருப்பாங்கலாம் சொல்ல முடியாது. ஒரு 10-15 பேர் தான் செலவு பண்ணிருப்பாங்க. மீதியெல்லாம் அங்கே இருக்கிற உறவுகள் வந்து தொகுதியிலே அவங்கவுங்க செலவு ஏற்றுக்கிட்டாங்க. துண்டறிக்கை அடிக்கிறது. இப்போ நான் வந்து பொதுப்படியாக துண்டறிக்கை நான் தான் அடித்தேன், சூரொட்டி நான் நம்ம அடித்தோம், ஆட்டோ நாங்களே போட்டுக்கிட்டோம், பனியன் அடித்து கொடுத்ததெல்லாம் தொகுதி தம்பிங்களுக்கு. அன்றைக்கி நாங்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது மட்டும் சில தொகுதிகளில் நம்ம எரிபொருள் உணவு கொடுப்போம், மீதிலாம் அவங்களே பார்த்துக்குவாங்க. பெரும்பாலான தொகுதியில் தொகுதி தம்பிகளே செலவு பண்ணி காசை வசூல் பண்ணி அந்த இதை நடத்திக்கிட்டாங்க. அது மகளிர்கள் நிற்கிற இதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பொருளாதாரமே இல்லை. அப்போ வந்து இவ்வளோ வாக்கு நமக்கு கிடைக்கும் போது ஒரு பக்கம் நமக்கு எப்படி சேர்ந்ததுன்னா, மக்கள் இன்னும் நமக்கு நம்பிக்கை விட்டு போகல. மக்கள் வந்து மாற்றத்தை விரும்புகிறாங்க. அதை கொஞ்சம் குறைவாக, வேகம் குறைவாக விரும்புகிறாங்க. ஆனால் நம்ம இன்னும் வீரியத்தோட இன்னும் மக்களை விழிப்புணர்ச்சி இன்னும் வேகமாக வேலை செய்யணுங்கிற ஒரு வெறி தான் நமக்கு வருது ஒழிய, ஐயோ இதில் துவண்டு போகிற எண்ணம் வரல. இப்போ இந்த 8.2% வாக்குகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அங்கீகாரத்தை பெற்று தருது, நிரந்தர சின்னம் கிடைக்கும், எல்லாமே சரிதான். ஆனாலும் அதையும் தாண்டி இது நாம் தமிழருக்கு வந்து ஒரு போதாத வாக்குகள். இப்போ ஏன்னா நம்ம ஒரு நீண்ட கால அரசியல் பயணத்தில் இருக்கோம். அப்படிங்கிறப்போ அது வந்து போதாத. இது எல்லா சூழலையும் நம்ம கருத்தில் உள்வாங்கணும். உண்மையிலே சொன்னால் நாம் தமிழர் கட்சியினுடைய உழைப்புக்கு இந்த வாக்கு அப்படின்னா இது கம்மி தான். ஆனால் மக்கள் நம்மளை விட்டுறல. ஏன்னா அதே நேரத்தில் ரவீந்திரன் துரைசாமி, அண்ணாமலை போன்ற உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. அனதர் ஒன் திங், அவங்க வந்து இது உங்களுக்கு போதும், இதுவே உங்களுக்கு அதிகம் அப்படின்ற சென்ஸை சொல்கிற மாதிரியும் அண்ணாமலை இப்போ சொல்கிறாரு. ரவீந்திரன் துரைசாமி நீங்கள் நீண்ட நெடுங்காலமே பார்த்தா நாம் தமிழர்களுடைய எப்பயுமே எங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக தான் எங்களை வச்சுருப்பார். அவர் தேர்ந்தாய்ந்து அவர் சொல்கிறதுனுடைய நோக்கம் வேறு, அண்ணாமலை சொல்கிறதுனுடைய நோக்கம் வேறையாக இருக்கலாம். ஆனால் வாழ்த்து தெரிவிக்கிறார். இல்லை, வாழ்த்து எல்லாரும் தெரிவிக்கணும். அரசியலை முன்னெடுத்துருக்கீங்க. ஆமாம், அது நமக்கு ஒரு அங்கீகாரம். நம்ம அப்படி தானே பண்ணுறோம் இல்லையா? நாங்கள் காசு கொடுக்கணும். இன்னொரு கட்சியினுடைய ஒரு தலைவர் இருந்து வாயாளரும் மக்களுக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை ஏறும். உண்மையிலே நாங்கள் காசு தரல தான். நிறைய இடத்துல அவங்களும் காசு தரலன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் இந்த மாதிரியான அரசியல் வந்து முதலில் மக்களுக்கு காசு கொடுத்து பழக்காத வர்றது நல்லது தானே. அது எங்கே இருந்தாலும் நம்ம அதை வரவேற்கிறது தானே. அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கல, அந்த வழிமுறையில் காசு கொடுக்காத வரணும்னு நினச்சி எல்லா கட்சியும் நினச்சா மக்களுக்கு சிறப்பு தானே. அது இலவசங்களையே நாங்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு மிக்சி என்னால் வாங்க முடியும், ஒரு கிரைண்டரை என்னால் வாங்கிக்க முடியும். ஆனால் ஒரு பள்ளிக்கூடத்தை என்னால் கட்ட முடியாது, ஒரு கல்லூரி என்னால் கட்ட முடியாது, ஒரு தண்ணீர் தேக்கி வச்சு விநியோகம் பண்ணுற டேம் என்னால் கட்டிக்க முடியாது. ஆனால் இதையெல்லாம் இவங்க செய்யாத, எனக்கு வந்து பஸ்ஸு 100 ரூபா தரேன், இலவசமாக கொடுக்குறேன், ஆடு மாடு கொடுக்குறேன், கிரைண்டர் கொடுக்குறேன், இதெல்லாம் ஒரு மறைமுக லஞ்சம் தானே. மகளிருக்கு 1000 ரூபா கொடுக்குறங்கிறது அதை எப்படி பேசினார் துரைமுருகனுடைய பையன்? என்னம்மா அந்த அவர் பேசின அந்த பாடி லாங்குவேஜ், அந்த டைலாக் டெலிவரின்னு சொல்கிறோம்ல, வார்த்தை வெளிப்பாடு ரொம்ப அருவருப்பாக இருந்தது. அதையெல்லாம் பார்த்து அந்த மக்கள் எப்படி வாக்கு போட்டாங்கன்னு நமக்கு இன்னும் கேவலமாக இருக்குது. அதெல்லாம் ஆனால் அவரும் பல லட்சம் ஓட்டு பேசலாம். அது பாருங்க, வெல்றது வேறங்க. அது அதான் நான் சொன்னேனே, அங்கே நீங்கள் இதில் கணக்கு போட்டிங்கன்னா வேலூரில் அங்கே விழுந்த வாக்கில் பார்த்தீங்கன்னா அவர் வேணான்னு தான் அதிக வாக்கு விழுந்துருக்குது. ஒட்டுமொத்த வாக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல அவங்க நிர்ணயிச்சதுக்குள்ளே வென்று போகிறாங்களே ஒழிய அவங்களுடைய இதுதானே. இப்போ நான் சொல்லணுன்னா கள்ளக்குறிச்சியில் 3,99,000 வாக்கில் போன தடவை ஜெயிச்சார் அவர் சிகாமணி. இந்த தடவை வெறும் 50,000 வாக்கு தானே. அப்போ மக்கள் வந்து விரும்பி போகலையே. இவர் இல்லை கொடுக்கல, அது சொல்கிறேன். ஆனால் கட்சி தானே அவர். காரணம் எதிர்ப்பை, இது சரியில்லைன்னு சொல்கிற எதிர்ப்பை ஒருங்கிணைக்கிற ஆற்றல் வந்து இவங்களுக்கு யாருக்கும் இல்லை. அதை விட்டுடுறாங்க. அதனால தான் இது வந்து, ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே டைமில் ஒரு பொது வேலை திட்டத்துக்குல இதுன்னு சொல்லி ஒருங்கிணைத்து நின்றுருந்தாங்கன்னா இங்கே திமுகவையும் அங்கே பாஜகவையும் வீழ்த்த முடியும். அந்த எதிர்ப்பு வாக்கை இவர்களுக்கு அறுவடை செய்யலை. அதை ஒன்றாக்குறவங்களும் கொள்கை முரண்பாடாக இருக்காங்க. அதனால தான் இந்த நிலைமை. ஆனால் எங்களுக்கு என்னென்னா 8 விழுக்காடுங்கிறது இப்போ தான் நான் சொன்னேன். சீமானனுக்கு வழி வழியாக ஒரு பாரம்பரிய கட்சியிருந்து வரல. ஈழத்தினுடைய இன அழிப்பிலிருந்து இதுவரைக்கும் நம்ம நம்பியிருந்தோம். யாரெல்லாம் நம்பியிருந்தோம், எவரும் சரியில்லை. அன்னைக்கு 2.25 லட்சம் மக்கள் சாகும்போது நீங்கள் இந்த ஒட்டுமொத்த இந்தியா இருக்குதுங்க, 33 லட்சம் சதுர கிலோமீட்டர் இது. நம்மளுக்கு வந்து 1,30,000 தமிழ்நாடு, 33 லட்சம் சதுர கிலோமீட்டர் இந்தியா. ஆனால் ஈழங்கிறது வெறும் 15,000 சதுர கிலோமீட்டர் தான். அதுக்காக செத்தவன் 2.25 லட்சம். ஆனால் இங்கே இந்திய சுதந்திர போராட்டத்தில் செத்தவன் வெறும் 30,000 பேர் தான் கணக்கு சொல்கிறான். அப்போ பாருங்கள், ஒரு சின்ன நிலத்துக்கு தன் உரிமைக்காக எத்தனை பேர் இறந்துருக்கான். அதை கூட தமிழின் பேரால் ஆட்சி செய்தவர்கள் இவர்கள் கேட்கல. அப்படிங்கும்போது தான் நம்ம எப்படி பசி எடுத்தால் சாப்பிட்றோமோ, நம்ம எப்படி நமக்காக சுவாசிக்கிறோமோ, நமக்கு வந்தால் கண்ணீர் வந்து அழுகுறோமோ, அதுபோல் இந்த இனத்தை மீட்க நமக்குன்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டது தான் இது. இந்த 8 விழுக்காடு வரும்போது நீங்கள் இந்த வாக்கு குறைவாக இருந்தாலும், நான் பேப்பரில் பார்க்கும்போது எனக்கு கண் கலங்கிடுச்சு. காரணம் என்னென்னா, அன்றைக்கு இந்த ஈழ விடுதலை போராட்டத்துக்கு ஐயா நெடுமாறன் கூப்பிடும்போது நான் சீமான் அண்ணன் கூட போவேன். மாபெரும் ஆர்ப்பாட்டம். அங்கே 90 பேர் 80 பேர் தான் இருப்பாங்க.
அதில் 14-15 பேர் நாங்களே இருப்போம். நான், அண்ணன் சுபவி, அறிவுமதி, மாமா சாகுல் மாமா, என் நண்பன் ஐக்கியோ, நாகேந்திரன், இவங்க நாங்களே 12-13 பேர் போயிடுவோம். ஏன்னா அண்ணன் கூட 5-6 பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருப்போம். ஓகே. ஆனால் இன்னைக்கு நமக்குன்னு ஒரு கட்சி இருக்குது, 36 லட்சம் வாக்கு இருக்குது, அதில் 8 விழுக்காடு பண்ணி ஒரு அங்கீகாரம் பண்ணிட்டோம். அப்படிங்கும்போது நடைமுறை சிக்கல் இருக்கு பாருங்க. நான் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது 10 பேரை முன்மொழியத்துக்கு கூப்பிட்டு போகணும். ஆனால் இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியானா நான் 2 பேர் இருந்தால் போதும் எனக்கு. நிறைய இடத்துல இப்போ ஒரு கூட்டம் போடுறாங்க, சர்வ கட்சி கூட்டம்னா எங்களை அழைக்காத நடத்த முடியாது. எங்களோட குரல் அங்கே பதிவாகும். நீ ஒன்றிய அது சட்டமன்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் சட்டமன்றத்தில் இருந்தாலும் சரி, சட்டமன்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் நீங்கள் வரமாட்டீங்க. ஏன் வரமாட்டீங்க? எம்எல்ஏவோ எம்பியோ அது மாதிரிலாம் கிடையாது. சட்டமன்றத்தில் இல்லை, முதல்வர் கூப்பிடுகிறாரு. சட்டமன்றத்தில் எப்படி போக முடியும்? தவிர்க்க தானே போன முறை அவங்க சட்டமன்ற அனைத்து கட்சி. அப்போ வந்து நம்ம வந்து அங்கீகரிக்கப்படலைங்க. அப்போ வந்து நம்ம வந்து ரிஜிஸ்டர் பார்ட்டி, ரெகக்னைஸ் பார்ட்டி இல்லை. சட்டமன்றத்தில் எப்படி நாங்கள் வர முடியும்? சட்டமன்றத்துலனா வென்றவங்க தானே போக முடியும். போன முறை அனைத்து கட்சி கூட்டம் போட்டப்போ உங்களை ஏன் அழைக்கலன்னு கேட்டால் அதுக்கு அவங்க தெரியும் சொன்னாங்க. அப்போ சொன்னாங்கன்னா நாங்கள் எம்எல்ஏ இல்லைங்கிறது ஒன்று, நாங்கள் ரெகக்னைஸ் பார்ட்டி இல்லைங்கிறது ஒன்று. அதனால் அவங்க ஆனால் இன்னும் தவிர்க்க முடியாத அரசு ஒரு சர்வ கட்சி கூட்டத்தை நடத்தினா எங்களை எப்படி தவிர்க்கும் சொல்லுங்கள்? இல்லை இப்போ சேலம் மாவட்டத்தில், நான் இருக்கிற மாவட்டத்தில், இல்லை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இப்போ ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் சர்வ கட்சி கூட்டம் போடுறாருன்னு வச்சிங்க, எங்களை தவிர்த்துட்டு எப்படி போக முடியும்? அது அங்கீகாரம் தானே. மக்களுக்கு இன்னும் வந்து வேலை செய்வதற்கு அதுவே ஒரு அங்கீகாரம் தானே. தவறு நடக்கிற இடத்துல, சுட்டி காட்டுற இடத்துல நான் வெளியிருந்து மக்கள்கிட்ட போராடும் போது அதிகார மையத்திலையும் போய் என் குரல் ஒலிக்குங்கிறது எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் தானே. இறுதியாக ஒரு கேள்வி. இப்போ இந்தியா முழுக்க வந்துட்டு பாஜக தனிப்பெரும்பான்மை பெறல, கூட்டணியாக தான் பெரும்பான்மை பெற்றிருக்காங்க. அதே நேரத்தில் இந்தியா கூட்டணி வந்து ஒருவேளை அவர்கள் முயற்சி செஞ்சால் சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் ஆதரவு கொடுத்தா அவங்களால ஆட்சி அமைக்க முடியுன்ற ஒரு சூழலும் இருக்க தான் செய்யுது. பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஒரு பக்கம் நிதிஷ்குமார் வந்து எங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து அவர் நீண்ட காலமாக கேட்டார், கிடச்சிருக்கு, கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திரபாபு நாயுடுவும் கேட்பாருங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? ஆனால் திங்க் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சா கூட மாநில கட்சிகளுடைய ஆதரவோட தான் ஆட்சி அமைக்கும். உறுதியாக நீங்கள் நீண்ட காலமாக சொல்கிறது மாநில கட்சியுடைய ஆதரவோட தான் ஆட்சி உருவாகணும். அப்படிப்பட்ட ஒன்று உருவானா நீங்கள் ஆதரிப்பீங்களா? காங்கிரஸ் தலைமையில் உருவானா? இல்லை, நாங்கள் ஆதரிக்கிறது யாரும் இதே இல்லையே. நாங்கள் எம்பியில் யாராவது இருந்தால் நீங்கள் இந்த கேள்வி வரவேற்பீங்களான்னு கேட்குறேன். அதாவது எங்களுக்கு வந்து சொல்கிறோமா, எங்களுடைய இணை எதிரி காங்கிரஸ், மனித குல எதிரி பாஜக, இவங்க 2 பேருமே. ஆனால் இன்றைய சூழலில் எது நடந்தாலும் இந்த நாட்டுக்கு தேவையான ஒன்று தான். ஒன்று தொடர்ந்து பாஜகவே ஆண்டால் கூட மக்கள் நெருக்கடி நிலைமுற்று எந்த காலத்துலேயும் பாஜக என்ற ஒரு கட்சி இந்த இந்தியாவில் இருக்கவே முடியாதுங்கிற சூழல் வந்துடும். காங்கிரஸ் இருந்தால் இந்த பாஜகவை அப்புறப்படுத்துறதுக்கு ஒரு துரும்பாக அது இருக்கும். அதுதான் ஒழிய அரசியலில் வந்து நாங்கள் ஆதரவு கொடுக்கறதுக்கு இதில் நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் கிடையாது. கருத்து ரீதியாக இவர்கள் யார் தவறு செய்தாலும், ஏன் காங்கிரஸ் ஆட்சி அமைச்சாலும் நீங்கள் வரவேற்க மாட்டீங்க, பாஜக ஆட்சி அமைச்சாலும் வரவேற்க. நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, பாஜக வரவே கூடாதுன்னு நினைக்கிறோம். வந்தாலும் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த நிலை முற்றும். அப்படிங்கும்போது எங்களுக்கு இன்னும் எளிமையாகும். எப்படி ஒரு என் இனத்தை அழித்தவன் எப்படி ஆளுகிற போது நான் எப்படி மகிழ்ச்சி அடைய முடியும் சொல்லுங்கள்? எப்படி வரவேற்க முடியும்? எதிரி தானே எனக்கு, அது எப்படி வரவேற்க முடியும்? இதுக்கு சூழல் இப்போ மம்தா வருது, இதன் மூலிமா இப்போ இந்தியாவில் ஒரு கெஜ்ரிவால் வராரு அப்படின்னா கூட நம்ம வந்துட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கலாம். இவங்களை எப்படி நம்ம வரவேற்க முடியும்? இவங்க தவிர்த்துட்டு, காங்கிரஸை தவிர்த்துட்டு வேறு யாராவது முற்போக்கா விரும்புகிறவர்கள் வந்தால், இப்போ மாயாவதி ஜெயிச்சு வந்து ஒருவேளை வரல, அவங்க அந்த அளவுக்கு இல்லை இருந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு ஒடுக்கப்பட்ட இனத்துலேருந்து ஒரு அம்மா பிரதமர் இருக்குது, அதை வரவேற்பணுமே இல்லையா? இவங்க அது மாதிரி செய்ய மாட்டாங்களே. இவங்க 2க்கு நீங்கள் வேறு கிடையாதுங்க. கம்யூனிஸ்டுகள் கூட வேறு கிடையாது என் பார்வையில், என் கட்சி பார்வைன்னு சொல்ல. இந்துன்னு பேசுகிற எல்லாரும் எங்கள் தேசிய இனங்களுக்கு, தமிழ் தேசிய இனத்துக்கு எதிர் தான். நீங்கள் வந்து மொழி உரிமை, இன உரிமை அடிப்படையில் பேசி கூடி வாழ்வது வேறு. நீங்கள் எப்பயுமே நம்ம ஒற்றுமையாக இருக்கணுமா தேசிய இனங்கள்லாம் அப்படின்னா ஆமாங்கிறோம். ஒரே மாதிரி இருக்கணுமான்னா எங்களால் முடியாது. யூனிட்டி வேறு, யூனிஃபார்மிட்டி வேறு. எங்களை நீங்கள் சட்டத்தின் மூலமாக, இராணுவத்தின் மூலமாக ஒரே மாதிரி இருக்கணுங்கிறீங்க. ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்லுகிற எல்லா சித்தாந்தமும் தமிழ் தேசியத்துக்கு எதிரி தான். தேர்தல் அனுபவம் உட்பட நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி